பொலிவுடன் மாலை நியூஸ். கடன் வாங்கி படிக்கும் மாணவர்கள் கல்வி கடனை உரிய முறையில் திருப்பி செலுத்துவார்கள் என்ற உத்தரவாதத்தை மாவட்ட நிர்வாகம் சார்பில் தருகிறேன். வங்கிகள் மாணவர்களை அலைக்கழிக்காமல் கல்வி கடனை வழங்க வேண்டும் என்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற சிறப்பு கல்வி கடன் முகாமில் 7.71 கோடி ரூபாய் கடன் உதவிகளை மாணவர்களுக்கு வழங்கிய மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி வேண்டுகோள் விடுத்தார். தமிழக அரசு உத்தரவின்படி மயிலாடுதுறை மாவட்டத்தை சார்ந்த கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மற்றும் அனைத்து வங்கிகளின் சார்பில் இன்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் சிறப்பு கல்வி கடன் முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி துவங்கி வைத்து 157 மாணவ மாணவிகளுக்கு 7.71 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்கல்வி கடனை வழங்கி சிறப்புரை ஆற்றி பேசுகையில், நிதி நெருக்கடியால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக கல்வி கடன்கள் வழங்கப்படுகிறது. கடந்த ஆண்டு 1037 நபர்களுக்கு 16.69 கோடி ரூபாய் கல்வி கடன் வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு 1500 பேருக்கு கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு கல்வி கடன் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழக மக்களை முன்னேற்றுவதற்காக மக்களை தேடி தமிழக அரசு பல்வேறு புதிய நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதை பொதுமக்கள் பயன்படுத்தி முன்னேற்றம் அடைய வேண்டும். பெற்றோர்கள் மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டியது கல்வி ஒன்றை மட்டுமே. குறைந்தபட்சம் கல்லூரி படிப்பு படித்தால்தான் சமுதாயத்தில் சக மனிதனாக நடமாட முடியும் என்பதால் பிள்ளைகளை ஊக்கப்படுத்தி பெற்றோர்கள் படிக்க வைக்க வேண்டும். வங்கிகளில் கல்வி கடன் வழங்காமல் அலைக்கழிப்பதாக புகார்கள் வருகிறது. பொருளாதார ரீதியாக அடிமட்டத்தில் உள்ள மக்கள் மேம்பட வேண்டும் என்பதற்காகவே அரசு சார்பில் வங்கிகளை நாட்டுடைமையாக்கி தேசிய வங்கிகளாக செயல்பட்டு வருகிறது. வங்கி அதிகாரிகள் மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கி உதவ வேண்டும். சிபில் ஸ்கோர் இல்லை போன்ற காரணங்களை காட்டி தட்டி கழிக்காமல் கல்விக்கான சேவையை உணர்ந்து கடன் வழங்க வேண்டும். மாணவர்கள் நன்றாக படித்து நல்ல வேலைக்கு சென்று கடன்களை திரும்பி செலுத்துவார்கள் என்ற உத்தரவாதத்தை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மக்களின் சார்பாக வழங்குகிறேன் என்றார். முன்னதாக வங்கி சார்பில் கல்வி கடன் பெறுவதற்கான வழிமுறைகள் குறித்து அமைக்கப்பட்ட அரங்குகளை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பார்வையிட்டார். கல்வி அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலா கல்விக்காக செய்யக்கூடிய சேவைக்கு ஈக்குவலா வேற எந்த சேவையுமே உலகத்துல கிடையாது. அப்படிங்கிறதுனால நீங்க வங்கியில ஓரளவுக்கு அவங்க மனமும் ஒழுங்கா ப்ராப்பரா ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு லோன் கொடுத்தீங்கன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு சர்வீஸ் தட் வில் கிவ் யூ ஆத்ம பலம் அண்ட் ஆல்சோ ஆத்ம திருப்தி, தட் வில் கிவ் யூ சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதை நீங்க அது உங்களுக்கு பர்சனலாலும் நல்லது, சமுதாயத்துக்கும் நல்லது, வங்கிக்கு நல்லது. நிச்சயமா நம்ம பசங்க நல்லா படிச்சுட்டு வேலைக்கோ அல்லது சொந்தமாக தொழில் பண்ணி நிச்சயமா வாங்கிய கடனை முறையா அவங்க திருப்பி செலுத்திடுவாங்க அப்படிங்கிற உத்தரவாதத்தை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் மக்களின் சார்பாகவும் நான் உங்களுக்கு அந்த வங்கிகளுக்குள்ள நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால நம்ம மாணவர்களுக்கெல்லாம் அது மாவட்டம் ரொம்ப பின்தங்கிய மாவட்டம், தொழில் ஏதும் இல்லை, விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய மாவட்டம். இந்த விவசாய மாணவர்கள் எல்லாம் நல்லா படித்து அவங்க சுயமா சொந்தமாக நிற்கிற மாதிரி நம்ம பண்ணணும். அப்படின்னா அவங்களுடைய தேவை, அதாவது வங்கியினுடைய தேவை ரொம்ப அவசியமானது என்பதை நீங்கள் சொல்லிக்கொண்டு அனைத்து வங்கியாளர்களுக்கும் நான் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். தயவுசெய்து முடிஞ்ச அளவுக்கு அனைவருக்கும் கேட்கக்கூடிய அனைவருக்குமே நீங்கள் வங்கி கடனை உங்களுடைய விதிகளுக்கு உட்பட்டு வேகமாக அதை கொடுங்க அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டு புத்த புது பொலிவுடன் மாலை நியூஸ்.